சனிக்கிழமை வேற சொல்லவே வேணாம். எல்லாமே 50 ரூபா. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, ஐஷா தனியா ஒரு வீடியோ போடுவா. சிம்பிளான ரெசிபி இது. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3:30 மணி ஆகுது. எதுக்குடா காலையில 3:30 மணிக்கு எந்திச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் விளாக். இந்த மாசம் வந்து நோன்பு மாசம், அது எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த நோன்பு வந்து இந்த சஹர் 3:30 மணிலேருந்து நாங்க நோன்பு திறக்கிற வரைக்கும், அந்த 6:20 6:15 அந்த டைம் வரைக்கும் எங்க நோன்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு விளாகா பண்ணலாம். சோ வழக்கமா வந்து நாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா தயிர் சாதம் தான் இந்த 4:30 மணிக்கு எந்திச்சா சாப்பிடுவோம். என்ன காரணம்னா அப்பதான் டப்பு டப்புன்னு போயிரும் உள்ள. 4 மணிக்கு எஞ்சி பிரஷ் பண்ணிட்டு காரமா வாயில எடுத்து வைக்கும் போதே அது ஒரு மாதிரி இருக்கும். சோ தயிர் சோறுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால, பட் இன்னைக்கு விளாக் எடுக்க போறோம் அப்படிங்கிற காரணத்தினால மேடம் வந்து ஸ்பெஷலா அப்படிலாம் இல்ல, 3 டேஸ் அந்த மாதிரி தயிர் சாப்பாடு வந்து வச்சிருந்தாங்க. என் பையனுக்கு வந்து அந்த சஹர் டைம்ல அவனும் நோன்பு வைக்கிறதுனால சஹர் டைம்ல வந்து கர்ட் ரைஸா இருந்த அன்னைக்கு சாப்பிட்டுருவான் சீக்கிரம். மத்த கிரேவி கர்ட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவான். சைட் டிஷ் வச்சு அது அப்படியே இருக்கும். அப்படியே அத கஷ்டப்பட்டு வந்து சாப்பிடுவான். அந்த சிக்கனா இருந்தாலும் சரி, ஃபிஷ் ஃப்ரை எதுவா இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு கடைசியில சாப்பிடுவான். அதனாலயே வந்து கர்டு வந்து மஸ்டா வச்சிடுறது. மத்த நாள் வீக்லி அந்த ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து செய்யறது, ஸ்பெஷலா செஞ்சிடுறது. சோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஒயிட் பிரியாணி செஞ்சிருக்கேன். ஒயிட் பிரியாணினா நிறைய பேருக்கு வந்து பழைய சோறுன்னு நினைச்சுப்பாங்க. அது ஐஸ் பிரியாணியா? ஓகே. சோ ஒயிட் பிரியாணி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க சொல்றோம். ஒயிட் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் 65. சிக்கன் 65 வந்து இனிமேல் தான் பொரிக்கணும். அதை மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணிக்கு அப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டோம். கடைசியா ஒரு டம்ளர் மோர் கொடுப்பா. அந்த மோரை குடிச்சிட்டு நம்ம போய் படுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து 6:25 6:24 அந்த டைமுக்கு தான் நம்ம அந்த நோம்பையே வந்து பிரேக் பண்ணுவோம். சோ அதுக்கு முன்னாடி நோம்பை திறக்கிறதுக்கு, நோம்பு டைம்ல சாப்பிடுறதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவோம். அது வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 6:30 வரைக்கும் போகும். அது நல்லா வந்து இவங்களே தான் வீட்டுல நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு நாள் தெரியாம பண்ணிட்டேன். அன்னையில இருந்து எப்பா நல்லா பண்றியப்பா, நீயே பண்ணிருப்பான்னு சொல்லி அது எனக்கே கோர்த்து விட்டுட்டா. உண்மையிலேயே செம்மையா பண்ணுவாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. முக்கியமா நம்ம இருக்கிற இடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்ணடி பக்கத்துல அப்படிங்கிறதுனால மண்ணடியில தான் அந்த நோன்பு திறக்கிறதுக்கு, நோன்பு டைம் வந்துச்சுன்னா மண்ணடி தான் வந்து அந்த நோன்புக்கே வந்து ஸ்பெஷல். ஆமா, அவ்வளவு நாள் அது மண்ணடியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அது மண்ணடி ஃபுட் ஸ்ட்ரீட்டா மாறிடும். அந்த அளவுக்கு எல்லா இடத்துல இருந்தும் மண்ணடிக்கு வந்து ஒரு vlog எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, ஒரு 4 o'clock ஆச்சுன்னா மண்ணடிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நடந்து உள்ள போறதுக்கே நம்மளுக்கு இடம் இருக்காது. அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும், அவ்வளவு கூட்டமா இருக்கும். அதையும் உங்களுக்கு நாங்க காட்டுறோம். சோ அது நாங்க எப்பயாச்சும் போய் வாங்குவோம். சோ இன்னைக்கு vlogன்றதுனால அதையும் போய் கவர் பண்ணிடுவோம். சரி, எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னுட்டு ரெஸ்ட் விட்டுட்டு நான் தான் போய் வாங்கணும். சோ இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் அதெல்லாம் வாங்க போறோம். சரி வாங்க, ஒயிட் பிரியாணி பார்க்கலாமா? ஒயிட் பிரியாணி ஓபன் பண்ணி காட்டுங்க. எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. என்னடா வெள்ளச்சோறு ஆக்கிட்டு ஒயிட் பிரியாணின்றீங்களா? இருங்க வரோம். எப்படி உள்ளுக்குள்ள சிக்கன் இருக்கா? நெய்ச்சோறுல கறி போட்டா அதான் ஒயிட் பிரியாணி போல இருக்கு. ஸ்மெல் எப்படி இருக்கு? ஆஹா, தரமா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். உண்மையிலேயே செம்ம ஸ்மெல்லு. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, ஐஷா தனியா ஒரு வீடியோ போடுவா. நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிளான ரெசிபி இது. ஆமா, பிளேட்ல போட்டு காட்டலாமா? ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த சஹருக்கு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். அது நாங்க தானே சொல்லணும், நீயே சொல்லிக்கிட்ட. ஸோ இதுதான் அந்த ஒயிட் பிரியாணி. செம்ம டேஸ்டா இருக்கும். யாருக்கெல்லாம் ரெசிபி வேணுமோ எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம செஃப் ஐஷா நான் தான் பண்ணேன். இது வந்து சஹருக்கு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு ரைத்தாவும் சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து டைம் இல்லை, அதனால சிக்கன் 65 தான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடுவேன்.
ஃப்ரை பண்ணி இது கூட வச்சு சாப்பிட போறோம். உங்களுக்காக நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படியும் நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். வழக்கமா எந்த சாப்பாடா இருந்தாலும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பழகிட்டேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லி பழகுனீங்கன்னா உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இது அனுபவத்துல பண்ணது நல்லா இல்லையா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். பாத்தீங்களா, இந்த 3 டைலாக் போதும், வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லா புருஷன்மார்களும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேரினேட் பண்ண சிக்கனை காட்டுங்க. என்ன சிக்கன் பயங்கரமா ஊறி போயிருக்கு போல. வாவ். இப்போ ஐஷா அங்கே வந்து சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கா. ஸோ இந்த கேப்பில் நம்ம இதை சாப்பிட்டு பார்த்து உண்மையிலேயே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸ். டேஸ்ட் அல்லுதே. கறிதான் லைட்டாக வேகலை, ஆனால் ரைஸ் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. பிரியாணி மாதிரி இல்லை, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. மந்தி ரைஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. பட் மந்தி ரைஸ் கொஞ்சம் பிளெண்டாக இருக்கும் இல்லையா, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மசாலாலாம் போட்டு அதனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் 65 புரியுதா? நல்லாவே புரியுது. வாசனை அல்லுதே. இதுவும் அதே மாதிரி தானா? இல்ல உண்மையில இது செம்ம டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் பின்னி பெடல் எடுக்குது. இது நாங்க பண்ணாலே அப்படி டேஸ்ட் தானே. உண்மையிலே அருமை. டேஸ்ட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது எங்க வீட்டுல. பாருங்க, இந்த வாசனை உங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்து மூக்க புடைக்குமே. உங்க மூக்க கிள்ளி இழுக்குதா? ஐஷா சிக்கன் பொரிச்சானா எங்க தெருவே மணக்கும். எதுக்கு இந்த புகழ்ச்சின்னு தெரியலையே. எக்ஸ்ட்ரா 2 சிக்கன் பீஸ் கிடைக்குமே. சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நான் பண்ண ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன திராட்சைலாம் போட்டிருக்கீங்க? ஸ்பெஷலாக பண்ணுவேன். பண்ணாலே எல்லாமே ஸ்பெஷல் தான். பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கான்ல, அதனால இவ்வளோ திம்பனா நான் அப்படின்னு பார்க்காதீங்க. வீடியோக்காக வச்சு விட்டுருக்கா. இதுல பாய் தான் திம்பேன் நான். ஏன் உனக்கு பிடிச்ச சாப்பாடுறா? எப்படி மந்தி. ஷயான் மூஞ்சில இருக்கிற சந்தோஷத்தை பாருங்களேன். காட்டுறா, சாப்பாடை பார்த்தோன்னா அவன் மூஞ்சில ஒரு பெரிய சந்தோஷமே வரும். அவன் தூக்கத்துல இருக்கா. இதுதான் அவனுடைய சந்தோஷம். எனக்கு தான் மந்தி ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் போடவா? போதுமா? இப்பதான் ஒரு வாயே சாப்பிட்டுருக்கேன். இந்த மந்தி ரைஸோட ரெசிபியை மக்களுக்கு சொல்லிருங்க. அவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? என்னடா ஷயான், கரெக்டா இல்லையா? ஐஷாவுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட் 5 மணிக்கு படுத்து இப்போதான் 10 நிமிஷம் முன்னாடி எழுந்தாங்க. 5 மணி இல்ல, 5 இல்ல 5:15 6:30 6:30க்கு படுத்துட்டு இப்போதான் 4:30க்கு எழுந்திருக்காங்க. அப்புறம் பசங்களெல்லாம் யார் ஸ்கூலுக்கு விட்டது? கடப்பாசி செஞ்சுட்டு இருக்கேன். எஸ், இப்போ கடப்பாசி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது டெய்லி ரொட்டீன். 3 மணி ஆயிடுச்சுன்னா கடப்பாசி, லெமன் ஜூஸு இதெல்லாம் வந்து மஸ்டா இருக்கும். ஸோ இப்போதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன கடப்பாசினா இளநீர் கடற்பாசி. இந்தியாலேயே எவனும் செய்யல இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஐஷா தான் செய்யறாங்க. கரெக்டா? இங்க என் பையனுக்கு வந்து இந்த இளநீர்ல கடப்பாசி செய்யறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லியுமே இளநீ, அதுல உள்ள வழுக்க இதெல்லாம் வந்து. வழுக்கையா? ஆமா, தேங்காவை தான் வழுக்கன்னு சொல்லுவாங்க. தேங்காவை தான் வழுக்கன்னு சொல்லுவாங்களா? நாங்கெல்லாம் மண்டையில விழுந்தா வழுக்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால், கடைசியாக ஃபைனல் டச்சாக தேங்காய் பால் அதில் ஊற்றி நம்ம நோம்பு திறக்கும் போது சாப்பிட்டோம்னா செம்ம ஃபில்லிங்காக அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ பயங்கரமான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நோம்பு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே நிறைஞ்சு போயிருக்கும்ல. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தானா அப்படின்னு அடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். திறந்ததுக்கப்புறம் ஒன்றுமே உள்ள இறங்காது, ஃபுல்லாக தாகம் தான் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான்? இதுக்கப்புறம் மண்ணடி தான் ஸ்பெஷல் இஃப்தாருக்கு. ஸோ அங்கே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற பார்க்கலாம், அங்கேருந்து வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான் இருக்கோம். ஈவினிங் அந்த பிளான். அந்த ஹாத்திம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிர்தோஸ்ன்னு சொல்லிட்டு அது, அப்புறம் வந்து ஃபரீதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அல்லும் கூட்டம். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பிக் பண்ணி எடுத்து வந்து வீட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். சனிக்கிழமை வேற, சொல்லவே வேணாம். இங்க இறங்கிடுவோமா? பைக் வச்சுட்டு உள்ள போயிட்டு வர முடியுமா?
வாங்க ப்ரோ அத்திப்பாடு வாங்க நான் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ப்ரோ அந்த வரும் வாங்க நான் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வர ரிட்டர்ன் வரும் ஏண்டா மண்டே வடக்கு சுட சுட போட தரா வசன் பாய் மேடம் கே போடுங்க எல்லாமே 50 ரூபாய் இது என்னது சிக்கன் மயோ சாண்ட்விச் சாண்ட்விச்சா சிக்கன் மயோ சாண்ட்விச் இது பாப்பா சிக்கன் மா சரி இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இது ஒண்ணு வாங்க பாய் வாங்க ப்ரோ வாங்க புரியல சார் வாங்க சார் மட்டன் ஹலீம் சார் மட்டன் ஹலீம் சரி டிஃபரெண்டா இருக்கும் இது வந்து முட்டை மிட்டாய் ஓகே இது வந்து சொரக்கா இது வந்து கேரட் ஓகே இது வந்து தம்கா ரொட்டி தம்கா ரொட்டி ஓகே தம்கா ரொட்டி சாப்பிட்ருக்கோம் கேரட் கொடுங்க இது வந்து ஹலீம் ஹலீம் இங்கேயே பண்ணுறீங்களா ஓ ஆக்சுவலா வந்து இந்த நாரா தெரியுது பாருங்க கீழ ஆமா அது தெரிஞ்சாலே வந்து மட்டன் அர்த்தம் ஓகே ஃபுல்லா பிசினஸ்ல இறங்கியாச்சு இப்போ என்ன நான் வந்து 3 டிகிரி முடிச்சிருக்கேன் ஃபார்மால இதாகி ஓகே ஃபார்மால எக்ஸ்பீரியன்ஸ் 6 இயர்ஸ் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது சரி இது வந்து முட்டை மிட்டாய் ஓகே அலி வந்து 200 தான் கண்டிப்பா ட்ரைஃபிக் ஆல்மண்ட் கஸ்டர்ட் அத்திப்பால் ஓ ட்ரைஃபிக் ஆல்மண்ட் இத சொல்லிட்டாலேறானோ ரியலா கடை வச்சு தெரியல இப்பதான் சொல்றீங்க வருமானு சொல்லவே இல்ல நம்ம வீக்கெண்ட் மட்டும் தான் வந்தோம் மச்சான் ஒரு வருமானம் ஊருக்கே வரலையா அப்படியே தேங்க் யூ நான் காயில் பண்ண கூப்பிட்டு வாங்க ஒரு நாள் வருவேன் காயில் பண்ணதுக்கு வரேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சானா நாங்க வந்து இன்ஷால்லா வாங்க போலாம் எத்தனை குட்டியா சரி ஓகே நோம்பு துறக்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி இது வந்து பள்ளிவாசலில் வாங்கினது கட்டை மிட்டாய் முட்டை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இவர் நிறைய இடத்துல ஸ்பைடர்மேன் கெட்டப்லாம் போட்டிருப்பாப்லையே ஸோ அவர் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஸோ அவர் வித்துட்டு இருந்த முட்டை மிட்டாய் இதுதான் ஒரு கடையில் பயங்கர ஸ்பெஷல் ஸோ அதை வந்து ட்ரேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒன்று கொடுத்தாப்புல அதுக்கப்புறமா கேரட்டில் ஒரு ஐட்டம் இதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் கிறிஸ்பி சிக்கன் நல்ல பெருசாக இருந்துச்சு அதனால் ஒன்று அதுக்கப்புறம் இது கட்லெட்டு கபாப் மாதிரி சிக்கன் கபாப் மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்புறம் இது வந்து பாப்ஸ் மாதிரி இருக்குது அப்புறம் ஹலீம் இது ஒரு 150 ருபீஸு அப்புறம் இதெல்லாம் ஈச் ஐட்டம் 50 ருபீஸ் அதுக்கப்புறமா வாடா நிறைய பேருக்கு வாடானா என்னன்னு தெரிஞ்சிருக்காது ஸோ அது ஒரு ஐட்டம் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நொங்கு பால் இங்கே ஒருத்தன் பேச்சிக்கிட்டு இருக்கான்னு கூட பார்க்காம எப்படி எடுத்து கடிச்சிட்டு இருக்கா பாருங்க அணில் மாதிரி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு வாடா ஆக்சுவலா இந்த வாடை வந்து எங்க சின்னம்மா தான் செஞ்சு கொடுத்து விட்டாங்க சூப்பரா இருக்கு சரியான கூட்டம் அது மண்ணடி ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து சரியான கூட்டம் அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயும் இல்லை அப்புறம் அங்கப்பநாயன் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா அங்கேயும் வந்து பயங்கர கூட்டம் 15-20 மினிட்ஸ்க்குள்ளே என்னென்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக நோம்பு திறக்கிறதுக்கு தான் வந்து உட்காந்து நான் வந்து அவ தின்னுட்டு இருக்கேன் நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் வந்து இதில் வந்து 2 இது ஒன்று வந்து நொங்கு பால் ஒன்று வந்து அத்திப்பால் நொங்கு பால் வந்து ஒரு தடவை குடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அத்தி இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் லைம் ஜூஸ் இது வரை உல்கி சர்பத்தா இது பாருங்க அதுல ஒரு பச்சை மிளகாலாம் போட்டு வச்சிருக்காங்க காயல்பட்டினத்துல ரொம்ப ஃபேமஸ் இது என்ன வெறும் வாடாவா மாசி வாடாவா இது வந்து இறால் வாடா இதுல நிறைய வெரைட்டிஸ் வரும் ஆமா மாசி வாடா அது மாதிரிலாம் நிறைய இருக்கு இது வந்து இறால் வாடா காயல்பட்டினத்துல ரொம்பவே ஃபேமஸ் பொரிச்ச உடனே சாப்பிட்டோம்னுங்க நல்ல முறுமுறுன்னு இருக்கும் பொரிச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் மெத்துன்னு ஆயிரும் ஆனா டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு இது வந்து சோத்து வாடாவாங்க சோறு இருக்கு பாருங்க அதுல வந்து பண்ணுவாங்க இதுலயே 2 வெரைட்டிஸ் இருக்கு சோத்து வாடா மஞ்சள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவுல செய்யறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோறு வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல வந்து இதை அரைச்சு செய்யறது நல்லா இருக்கு அருமையா இருக்கு இதெல்லாம் நீங்க சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மண்ணடி பக்கம் வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க எது இருக்கோ இல்லையோ ஆனா இந்த கஞ்சி இல்லாம நோம்பு திறந்த மாதிரியே இருக்காது ஃபர்ஸ்ட் நொங்கு பால் ட்ரை பண்ண போறேன் நான் ரொம்ப தாகமா இருக்கு தாராளமா இருக்கு ஃபுல்லா நொங்கு வேற இருக்கு நொங்கு பால்ல நொங்கு தான் இருக்கும் சூப்பரா இருக்கு பால் வந்து பாதாம் பால் மாதிரி இருக்கு குடிச்சு பாரு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நல்ல இதமா இருக்கு குடிக்கிறதுக்கே நொங்கு பால் அங்கப்பநாயன் தெரு உள்ள போனீங்கன்னா
இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு. அந்த மாதிரி அத்தி பழமும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அத்திலலாம் இந்த மாதிரி மில்க் ஷேக். ஆமா, அப்போ அதையும் ட்ரை பண்ணிடுவோம். ஜூஸ் எவ்வளோ வேணா குடிச்சிட்டே இருக்கலாங்க நோன்பு திறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா அப்படி தாகம் இருக்கும்ல. செம்மையா இருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. ஃபுல்லா பாதாம் கட் பண்ணி போட்டிருக்காங்களா? பாதாமும் செம்ம டேஸ்டா இருக்கு. கட் பண்ணிருக்காங்க. ஒரு சிப் அடிச்சோம்னா அதுல அவ்வளவு பாதாம் வாய்க்குள்ள போகுது. இந்த கீழே தெரிஞ்சு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ரெண்டுமே டாப் நாச். ஸோ இது வந்து என்னது, சீக் கபாப் மாதிரி இருக்கு. சீக் கபாப் அப்படியே ஃப்ரை பண்ணா ரோல் பண்ணி சிக்கன்ல பண்ணிருக்காங்க. சிக்கன் கபாப். இது எப்படி இருக்கு? நார்மல் சிக்கன். நார்மல் சிக்கனை வந்து இந்த ஃப்ரை பண்ணுவாங்களே, கிரில் ஃப்ரை பண்ணா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் வருது. அந்த கிரில்லோட ஃப்ளேவர் இருக்கு. மற்றபடி நார்மல் சிக்கன் தான். அடுத்ததா கிறிஸ்பி சிக்கன். இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து ஹாத்தி மிஸ்ன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கடை இருக்கும். மண்ணடி லெஃப்ட் சைட்லேயே. ஆமாம், என்ட்ரன்ஸ் நீங்கள் மண்ணடிக்குள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அங்கே தான் வந்து இந்த கிறிஸ்பி சிக்கனுக்குலாம் பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஷாப் அது. கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான் வருது. அங்கே கொஞ்சம் சின்னதாக தருவாங்க, 35 ரூபா. இங்கே நல்லா படா சைஸில் பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க கிறிஸ்பி சிக்கன். கண்ணாடி போனா மஸ்ட் ட்ரைல கிறிஸ்பி சிக்கன் ஒன்று. என்னடா நீங்க 2 பேர் மட்டும் உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்க, அவங்க கூட 2 பேர் இருப்பாங்களே, 2 குட்டீஸ் அவங்களே எங்கன்னு நீங்க கேட்கலாம். அவங்க 2 பேரும் மதர்சால நோம்பு திறக்கிறதுக்காக இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க போய் நோம்பு திறந்துட்டு வருவானுங்க. வந்தா அவங்களுக்கு நாங்க வந்து மண்ணடிக்கு போயிட்டு இஃப்தார் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ண முடிஞ்சிச்சு, வாங்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா வாங்க முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அந்த கஞ்சி இருக்கு இல்லையா, நோம்பு கஞ்சி, அந்த டேஸ்ட் தான் இருக்கும். என்னன்னா அந்த ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க. இன்னொரு இஃப்தார் பாக்ஸ்ல ஒன்று சாப்பிட்டோம், அது இன்னும் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் நெய் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர் கலந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹலீம் வந்து மேக்ஸிமம் இந்த ட்ரிப்ளிகன் சைடு அந்த சைட்லாம் போனீங்கன்னா உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் தான் வந்து ஒரிஜினல் டேஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு கடை வாங்கணும் பாருங்க, அவர் கூட ஹலீம் வித்துட்டு இருந்தாரு. பட் ஏற்கனவே வாங்கிட்டோம் நாங்க, அதனால அங்க வாங்கலாம். ஆமா, டேஸ்ட் பாருங்க. நிறைய இல்ல வேணாம், ஏன்னா ஹலீம் வந்து நிறைய திங்க முடியாது. அதுவும் ஒண்ணு முட்டாய் முட்டை மிட்டாய் இது வந்து ட்ரை பண்ணுங்க, நீங்க எங்கேயுமே ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்கன்னாரு. இது வரைக்கும் நான் எங்கேயும் சாப்பிட்டது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். டிஃப்ரெண்டா இருக்கு. வந்து அந்த ஜப்பார் பாய் இதுல தான் வந்து இந்த முட்டை மிட்டாய்ன்றதே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த முட்டை மிட்டாய் வந்து ஃபேமஸே ஆச்சு. ஓ, அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருக்கா அப்படின்னு. செம்மையா இருக்கு. இந்த லைட்டா அந்த தம்கா ரொட்டி டேஸ்ட் இருக்குது, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. தம் ரூட்னு சொல்லுவாங்க, அதுமா ஒரு கடையில இருந்துச்சு. ஆமா, தம் ரூட்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் தான் இந்த முட்டை மிட்டாயில இருக்கு. கேரட் அல்வா தானா? பால்கோவெல்லாம் போட்டு. ஓ, ஐஷாக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ எப்பயும் சாப்பிட்ற மாதிரியான கேரட் அல்வாவா இருக்கா? அப்படி இல்லை, இது ஓவர் ஸ்வீட்டா பால்கோவா அதிகமா போட்டிருக்காங்க. பட் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா வந்து இது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கே திகட்டிடும். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த முட்டை மிட்டாய் சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா மண்ணடி சைடு போனீங்கன்னா அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்ல கடை வச்சிருக்காப்புல முட்டை மிட்டாயினே இருக்கும் கடை பேரு. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க, இது மஸ்ட் ட்ரை, இது நல்லா இருக்கு. அவ்வளவுதான், இதெல்லாம் தான். இஃப்தார் வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி இஃப்தார்லாம் போகுது, நீங்க என்னெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வாங்கி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் வந்து ஒரு இஃப்தார் பாக்ஸ் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அதை பண்ணலாமா வேணாமா, அப்படி பண்ணா வாங்குறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க? அண்ட் ரொம்ப லோ பட்ஜெட்ல தான், ஒரு 300 rupeesக்கு பிலோவா தான் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ அதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அதை பார்த்துட்டு பண்ணலாமா வேணாமான்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். என்ன சரி, ரைட்டு. இது வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சஃபி அண்ட் ஐஷா. பாய்.